வெல்கம் டு ஃபன் ஸ்பாட் ப்ரூனை. பக்கத்து நாட்டுக்கு ஒரே ஒரு டூர் போயிட்டு வந்தா இங்க பல வேலைகள் நமக்காக காத்து கிடக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ஷனோ பையனுக்கு ஸ்டூடெண்ட் பாஸ் வாங்குறது. நாங்க இருக்க இந்த ப்ரூனை நாட்டுல இங்க வந்து படிக்கிற ஃபாரின் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் பாஸ் வாங்கணும், அதை அப்ளை பண்ணலாமே இங்க வந்தோம். அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல, பள்ளிக்கூடத்துல இடம் கொடுத்தா தானடா நீங்க பாஸ் வாங்குவீங்கன்னு எங்களை ஸ்கூலை விட்டு துரத்திட்டாங்க. பாருங்க என் பையன் எப்படி கேட்ல நிக்கிறான்னு. அப்படி எல்லாம் சொல்லுவேன் நினைச்சீங்களா? அதான் இல்ல, நாங்களா தான் டிசியை வாங்கிட்டு இந்த ஸ்கூலை விட்டு கிளம்புறோம். அது ஏன்னா எங்க வீட்டுல இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஆபீஸ்க்கு 6 மணிக்கு முன்னாலே அடிச்சு பிடிச்சு கிளம்புற என்னோட ஹஸ்பண்டை பாக்குற பல பேரும் ஐயோ பாவம்னு நீங்க ஏன் ஆபீஸ் பக்கத்திலே குடியிருக்க கூடாதுன்னு சில பேரும் கேக்குறாங்க. அதுவும் சரிதான், எதுக்கு அலைஞ்சுக்கிட்டுன்னு என் பையன் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து டிசியை வாங்கிட்டு ஆபீஸ் பக்கத்திலே ஸ்கூலு வீடுன்னு ரெண்டையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாட்டுல இருந்தா கேபிட்டல் சிட்டிலே தான் இருக்கணுமா, பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா? டீச்சர்ஸ் பெட்டா இருக்க என் பையன் ஸ்கூலை விட்டு வர மாட்டேன்னு அவங்க டீச்சர் கூட போட்டோ எடுத்து பாச போராட்டம்லாம் நடத்திட்டு தான் டிசியை வாங்கி. என் பையனுக்கு ஐசைட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதனால கண்ணாடி போட்டிருக்கான். இந்த டீச்சர் அவனை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு நன்றியும் மற்றவங்களுக்கு பாபாயும் சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற கேபி ஏரியாவில் இருக்க இந்த புது ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். ஆஃபீஸ் ரூமில் அட்மிஷனை போட்டு கிளாஸ் ரூம் எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி கிளாஸ் டீச்சரையும் மீட் பண்ணிட்டு அடுத்தது கேன்டீனில் சாப்பாடு எப்படி இருக்குன்னு அதையும் டெஸ்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் நாங்கள் எங்கள் பழைய ஸ்கூலை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ப்ரூனியில் எல்லா ஸ்கூல்லையுமே குழந்தைங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. இங்கேயுமே நாங்கள் அட்மிஷன் முடிஞ்சதும் கிளாஸ் ரூம் கிளாஸ் டீச்சர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தோம். எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க. ஒரு வழியாக ஷனோக்கு ஸ்கூல் செட் ஆயிடுச்சு. அடுத்து வீடு தேடணும். நாங்கள் ஷனோவோட ஸ்கூல் அட்மிஷனுக்காக வந்தப்போ கூட 2-3 வீடெல்லாம் பார்த்தோம். நாங்கள் சீக்கிரமாகவே இப்போ இருக்க வீட்டை காலி பண்ணிட்டு என்னோட ஹஸ்பண்ட் ஆபீஸ் இருக்க பக்கமா வீடு பார்த்துட்டு போயிடலான்னு இருக்கோம். ஏன்னா இப்ப இருக்க வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் ரொம்ப தூரம், சோ டிராவல் டைம் அதிகமா இருக்கு. இந்த வீடு ஷிஃப்ட் பண்றது சென்னையில இருக்க நாங்க செங்கல்பட்டு தாண்டி வீடு பார்த்துட்டு போற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே நடக்கிற நிகழ்வுகளை நம்ம வீடியோல பார்த்துட்டு இருந்தோம். புது வீடு புது துவக்கம், சோ குக்கிங் வீடியோஸ், ஹோம் டூர், டே இன் மை லைஃப் இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் பதிவிடலாமான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.